மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ணா. இன்னைக்கு போல உனக்கு என்னைக்குமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உன் லைஃப்பில் இதுக்கப்புறம் எல்லாமே நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்குதுன்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச். சரத்தனா விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இப்போ போல இதே மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஒர்க்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் காடுக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ணா. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் இன்று போல் என்றும் நலமுடனும் வளமுடனும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பப்புமா. நல்ல சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாய் இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு முறை என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்வேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாய் பப்பு, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பப்புன்னா ஒரு செல்ல பேர், செல்லமாக கூப்பிடுறது இல்லையா? ஆனால் பப்புன்னா தமிழில் குறிப்பு ஒற்றுமை அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. அப்படி தான் இந்த ஃபேமிலியில் நீங்கள் ஒரு சகோதரனா ஒரு நண்பனா எல்லாத்தையும் மிகவும் இனிமையாக உட்காருங்க. ஒரு ஸ்வீட் நேச்சர்டு பர்சனாக என்றென்றும் வளமுடன் நலமுடன் வாழ வாழ்த்துக்கிறேன். நன்றி. ஹாய் நண்பா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த டேயில் உங்கள் கனவுகள் அனைத்துமே நனவாகணும். ப்ளஸ் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு விஷ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஒரு ப்ளஸ் எப்படின்னா, உங்களை சுற்றி உள்ளவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுருப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் என்றுமே குறையாத சந்தோஷம் இருக்கணும்னு வாழ்த்துறேன் நண்பா. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே. ஸ்டே பிளஸ். காட் பிளஸ் யூ. ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மை டியர் சரத் மச்சான், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. இந்த நாளை போல் எல்லா நாளும் உனக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தான். எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு எங்கள் கூட ஜாலியாக இருக்கணும். நீ எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. உன் நட்பு லைஃப் லாங் இருக்கணுன்ட்டு நான் ஆசைப்படுறேன். நீ மேலும் மேலும் நிறைய அச்சீவ் பண்ணணும், நிறைய சாதிக்கணும், நல்லா முன்னேறணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் தான். ஒன்ஸ் அகேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. கோவத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ப்ளஸ்ஸு என்ன தான் சண்டை போட்டாலும் மறு நிமிஷமே ஏய் உள்ள வாடா மச்சான்னு கூப்பிட்றதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நம்ம வானவில் காய்ஸ் சார்பாக மறுபடியும் ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள். ஐ லவ் யூடா. மாமா நான் சாங் பேசுகிறேன். ஹாப்பி பர்த்டே சரத் மாமா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மை டியர் பெஸ்டி சரத். இந்த எஸ்எம்க்கு நான் 5 இயர்ஸாக எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா அது நீங்கள் தான். இந்த 5 இயர்ஸாக உங்களோட சப்போர்ட்டிங் கேரிங் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப லக்கி. இந்த வருஷம் மட்டும் இல்லை, இனி வரப்போகிற எல்லா வருஷமும் உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரத்து, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அண்ணன் ஸ்டைலில் சொல்லணும்னா ஹாப்பி குவா குவா டே. ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு, உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோ, நல்லா இரு. காட் பிளஸ் யூ. எப்போவுமே உங்களோட இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கோ, அன்பாக வச்சுக்கோ. ஒன்ஸ் அகைன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாப்பி பர்த்டே டு யூ மை செல்ல தம்பி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் செல்ல பிள்ளை. நீ ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எதை நினச்சி கவலைப்படக்கூடாது, சரியா?
இதே மாதிரி எப்பவும் பொறுமையாக சந்தோஷமாக உன் குடும்பத்தோட 100 வருஷம் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டாடி. எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். உங்கள் செல்ல பொண்ணா லைஃப் லாங் உங்கள் கூட வரணும், அதுவும் நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு சாதாரணமாக பேபிமான்னு கூப்பிடுவீங்க, ஆனால் கோவம் வந்தால் தான் தாரா தொப்பிக்கிட்டு கண்ணாடி பறந்துடும் எடுப்பேங்குவீங்களா? அந்த தாராங்கிற வார்த்தையே உங்களுக்கு சேட்டை பண்ணும்போது மட்டும்தான் வரும். அந்த அளவுக்கு எங்களோட பாசம்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு பொண்ணாக உங்களோட ஆசை கனவு, நீங்கள் எப்படி ஒரு பொண்ணை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நான் அப்படி தான் இருக்க போகிறேன், அப்படி தான் இருப்பேன். நீங்களும் என் தங்கச்சிங்களோட லைஃப்லாம் எல்லாருமே கூட வரணும். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் சந்தோஷமாக எங்கள் கூட வரணும்னு ஆசைப்படுறவங்க தான். அதுக்காக நாங்கள் எல்லாருமே பிரார்த்திக்கிறோம். லவ் யூ ரொம்ப. ஹாய் ஆல், இன்று என் நண்பன் சரத்துக்கு பர்த்டே. விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மச்சான். சந்தோஷமாக இரு, லைஃப்பில் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நீ ஒரு செம்ம கேரக்டர் மச்சான். அதாவது உன்கிட்ட இருந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான நிறைய நல்ல ஒரு குட் குவாலிட்டிஸ் உன்கிட்ட நிறையவே இருக்குது. அதில் சில குவாலிட்டிஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ மற்றவங்கள ரொம்ப கேரிங்காக பார்த்துப்ப. அதாவது யாரும் உன் கூட இருக்கிற யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு குணம் உன்கிட்ட உண்டு. அவங்க ஏதாவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீ அழகாக க்ரியேட் பண்ணுவ. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல குவாலிட்டி வந்துக்கிட்ட இருக்குது. அதே போல் இன்னொன்று சொல்லணுன்னா, இப்போ நம்ம ரூமில் கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்கிறோம், அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த ரூமில் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ பேசவும் மாட்டேன், எங்களை பேச விடவும் மாட்டேன். ஸோ என்னென்னா, யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க அந்த ரூமில் இருக்கணும், ரூமில் இல்லாதவங்களை பற்றி நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல குணம். அது நான் உன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. சரி, நம்மளும் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கூட நான் நினச்சிருக்கேன். ஆனால் என்னால் அது முடியலை. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆகிடுது. மற்றபடி அது உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி மச்சான். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஸோ இதை போல் சொல்லிக்கிட்டே போனோன்னா நிறைய இருக்குது. அந்த மாதிரியான ஒரு நல்ல கேரக்டர் மச்சான். நீ செம்ம ஸ்ட்ராங். அது போக உனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை உன் மனசுக்குள்ளே வச்சுப்பியே தவிர அதை உன்னோட கஷ்டத்தை நீ வெளியில் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். பட் ஆனால் உன்னோட சந்தோஷத்தை நீ வெளியில் ஷேர் பண்ணி மற்றவங்களையும் ஒரு ஹாப்பியான ஒரு மூடில் வச்சுருக்கிற. ஸோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு சீக்கிரமாக போயிடும். இனிமேல் கிடைக்கக்கூடிய எல்லாமே உனக்கு சந்தோஷங்களை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். ஸோ நான் அப்படின்னு உனக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மச்சான். ஸ்டே பிளெஸ்ட், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ ஆல். ഒരുപാട് മിസ് ചെയ്യുന്നുണ്ട് എൻ്റെ കുഞ്ഞിക്കുഞ്ഞിനെ. ഞാനില്ലാതെ മാത്രം ഞാനിവിടെ ഒരുപാട് മിസ് ചെയ്യുന്നുണ്ട്. എന്താ പറയുക, പറയാൻ കുറേ ഉണ്ട്. പക്ഷെ ഞാൻ ഓരോ വിഷയമായിട്ട് പറയുമ്പോൾ എനിക്ക് അറിയും അത്രയ്ക്കും എൻ്റെ മേലിൽ നിങ്ങൾ സ്നേഹം വെച്ചിട്ടുണ്ട്. അതൊക്കെ ഞാൻ നശിപ്പിച്ചെന്ന് തോന്നുന്നു. ഇനി അങ്ങനെ കഴിയില്ല. എല്ലാവരെ കുറിച്ച് ഞാൻ പഠിച്ചു. ഇനി എൻ്റെ ഏട്ടൻ്റെ ഒപ്പം ഞാനുണ്ടാകും. എനിക്ക് എല്ലാത്തിനെക്കാട്ടിലും എൻ്റെ ഏട്ടനാണ് എനിക്ക് വലുത്. നമ്മുടെ ജീവിതത്തിൽ നമ്മുടെ മക്കൾ 2 പേരുണ്ട്. ആ മക്കളെ നിങ്ങളെ നല്ലപോലെ നോക്കുന്നുണ്ട് ഞാനില്ലേലും. അതിനെനിക്ക് സന്തോഷമേ ഉള്ളൂ. പക്ഷേ നിങ്ങൾ 3 എണ്ണത്തെയും ഞാൻ കുറേ മിസ് ചെയ്യുന്നുണ്ട്.
ഓരോ ദിവസം പോകുമ്പോൾ എപ്പം ഈ 2 കൊല്ലം തീരുമെന്ന് ഞാൻ വിചാരിച്ചുകൊണ്ടിരിക്കുക. ആദ്യമായിട്ടാണ് ഞാൻ ഇങ്ങനെ നിങ്ങൾ മൂന്നാളിനെ വിട്ടേച്ച് ഇവിടെ വന്നിരിക്കുന്നത്. കുറേ ഉണ്ട്. എന്താ ഐ റിയലി മിസ് യു. ഞാനൊന്നും പറയുന്നില്ല, എന്നെ പറഞ്ഞൊക്കെ അറിയും. ഐ റിയലി മിസ് യു എൻ്റെ ഏട്ടാ, എൻ്റെ കുഞ്ഞിക്കിളി, എൻ്റെ ചക്കര മുത്ത്, എൻ്റെ പൊന്നെ. ഐ റിയലി റിയലി മിസ് യു. ഐ ലവ് യു സോ മച്ച്. Once again, wish you many more happy returns of the day. I love you, Eta. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மன்னன். இன்று பிறந்தநாள் காணும் எனது ஆருயிர் தோழன், என் குடும்பத்தில் ஒருவன், சரத் கிரேஷுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மச்சான், லவ் யூடா. இன்று போல் என்று நீ சந்தோஷமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். சந்தோஷமாக தான் இருப்பேன், எங்கள் கூடவே இருப்பேன்னு நம்புகிறேன். மச்சான் பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஒரு 4 இயர்ஸாக பழக்கம். ஆனால் அதிக பேசுனது கிடையாது. ஆனால் எக்ஸ்பிரஸ்க்குள்ளே அவர் என்னைக்கு வந்தானோ அன்னையிலேருந்து தான் பேசி பழகிற வாய்ப்பு கிடச்சிது. உண்மையாகவே ரொம்ப நல்லவன். அவன் பர்த்டே அவனை பாராட்டணும் அப்படின்னா நான் சொல்ல கிடையாது. அவன்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. மனசும் நல்ல மனசு இருக்குது. அது இருக்க வரையும் அவன் ஒரு வெற்றியை நோக்கி தான் செல்வான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களை பற்றி பேசணுன்னா கூட அவங்க இருக்கும் போது எங்களை பேச விடுமா, அவங்க இல்லாத பேச விட மாட்டான். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அவன் ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபேமிலிக்குள்ளே நிறைய நல்லது நடந்திருக்கு, நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ இந்த காம்படிஷன் நடக்கிறது எல்லாமே சொல்கிறேன், நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி எல்லாருமே காட்டுற அன்பு உண்மையான அன்பாக இருக்கும். இன்னும் சில பேர் பேசும்போது கண்டுபிடிக்கலாம், இது ஃபேக்காக பேசுகிறாங்க உண்மையாக பேசுகிறாங்க அப்படின்னு. உண்மையாகவே வந்த உடனே மச்சான், மாமா, அண்ணா, அண்ணி அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாகவே அவன் ஆள் மனசுலேருந்து வருது. அதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். மச்சான், உன் மனசு போல் இந்த கடந்த வருடங்களை விட இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும், உன் குடும்பத்துடன் குழந்தை, குட்டி, பொன், ஒய்ஃப், என்னோட ஆருயிர் தோழி துளசி, அவ நீ குழந்தை குட்டிங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கு. என்னோடது வாழ்த்துக்கள் மச்சான். தேங்க்யூடா, லவ் யூ. அப்புறம் என் நண்பனுக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது எக்ஸ்பிரஸ் ஃபேமிலி சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.